ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நாங்கள் மத்தி மீன் எடுத்துகிட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். குழம்பு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை அரை மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுருங்க. அரை மணி நேரம் கழித்து அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து அது ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த புளி கரைசலில் 2 பச்சை மிளகாவை கீறிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளியை இந்த மாதிரி கீறி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளியை நல்லா புழிஞ்சு விடுங்க. கையாலே அதை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 3/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2.5 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலருக்காக 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் கையால் அதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க, எந்த லம்ப்ஸுமே இல்லாமல். அதை நல்லா கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மீனை 10 நிமிஷம் இதில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மீனை நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு மண் சட்டியில் ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் நாங்கள். அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கரு வடகம் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே மீன் குழம்புல அதை ஆட் பண்ணுறது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் அதில் 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு கட்டி அளவு பூண்டை உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அது வதங்கினோடனே ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இடிச்சிட்டு சேர்க்கும்போது அதோட வாசனை உங்களுக்கு குழம்புல நல்லா இறங்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கணும். அதில் இருக்கிற மீனை தனியாக நம்ம எடுத்து வச்சிடணும். அந்த மீன் 10 நிமிஷம் இந்த புளி கரைசலில் ஊறினா போதும். இப்போ அதில் நல்லா கொதி வரட்டும். இப்போ புளிக்கரைசல் சேர்த்து 10 நிமிஷம் ஆகுது. அது நல்லா கொதிச்சு அதில் இருக்க ரா ஸ்மெல்லாம் போகிருக்கு. இப்போ 25 நிமிஷம் ஆகுது. குழம்பு நல்லா திக்காகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருந்த மீனை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். மீனை ஆட் பண்ணிட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அது 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கலந்து விட்டோம்னா நமக்கு மீன் உடஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் ஆட் பண்ணி 10 நிமிஷம் ஆகுது. நம்ம மீன்லாம் நல்லா ரெடியாகி வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் மீனை ஊற வச்சு சேர்த்து பாருங்கள். மீன் குழம்பு டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். அப்புறம் இது கூடவே நீங்கள் உங்கள் வீட்டில் மாங்காய் இருந்தால் அதையும் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். இன்னும் டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். மாங்காய் போட்ட மீன் குழம்புனாலே அதுவும் ஒரு ஸ்பெஷல் இல்லையா? இதை உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.